சிக்கன் கிரேவி சிம்பிளான மெத்தடில் ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கணும்னா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனை ஹீட் பண்ணி 15 முந்திரி பருப்பு, ஒரு 10 வரமிளகாவை குறைவான தீயில நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 2 தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 3 பல்லாரி சீக்கிரம் வதங்கினதுக்காக 2 கல் உப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூளை 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்னோட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரேவி பதத்தில் வேணுமா இல்லை குழம்பு பதத்தில் வேணுமான்னு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கசூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா அடிப்பொலி டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.